ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தீபாவளிங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு அறுவடையோட ஆரம்பிப்போம். எப்பவுமே வந்து தீபாவளினா பட்டாசு, பலகாரம் அப்படிதான் போகும். ஆனா நம்மள மாரி மாடித்தோட்ட கார்டனர்ஸ்க்கு எப்பவுமே செடி அறுவடை, நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு தேவையான பட்டாசு, பலகாரம் எல்லாமே அவங்க செஞ்சு குடுத்தாச்சு. இருந்தாலும் நமக்கும் மனநிறைவா ஏதாவது செய்யணும் இல்லையா? அதனால நம்ம மாடி தோட்டத்துல இன்னைக்கு புதுசா ஒரு ஹார்வெஸ்ட் தாங்க பார்க்க போறோம். நம்ம மாடி தோட்டத்துல ஃபர்ஸ்ட் டைமா இந்த வெஜிடபிள நம்ம வளர்க்குறோம். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து சுகுனிங்க. இந்த பிளான்ட்ட ஃபர்ஸ்ட் டைமா நம்ம மாடி தோட்டத்துல வளர்த்து சூப்பரா ஈல்டு எடுத்திருக்கோம். கிட்ட வந்து பிளான்ட்ட பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் பிளான்ட்ட காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ட எப்படி வளர்க்கணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எடு. இது நான் விதை போட்டதுலேருந்து 15 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. அதோட ட்ரூ லீவ்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளான்ட்டுக்கு வந்து பெருசா கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லங்க. நம்ம விதை போட்டதும் அழகா முளைச்சி வந்துடுது. முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இல்லன்னா 1 மந்த் ஒன்ஸ் ஆவது வெர்மி கம்போஸ்ட்டோ, இல்ல நம்ம கிச்சனோட வேஸ்ட்டோ, இல்ல புண்ணாக்கோ நம்ம என்ன வேணா குடுக்கலாம். இந்த தடவ நான் புதுசா புண்ணாக்கு தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம மாடி தோட்டத்துல எல்லா செடிகளுக்குமே நான் புண்ணாக்கு தான் குடுத்துருக்கேன். அந்த புண்ணாக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஸோ நீங்களுமே இத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த செடியில வந்து புழுக்கள் தொல்லை வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. நம்மளுடைய அவரைக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா பச்சை கலர்ல புழுக்கள் இருக்கும் பாருங்களேன். அந்த மாரி புழுக்கள் வந்து நெறைய வருது. ஆனா எங்கருந்து வருதுன்னே தெரியல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சீட்ஸ் போட்டு ஒரு 30 டேஸ்ல எடுத்தது. இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசா வர ஆரம்பிச்சுருச்சு பாருங்க. ஸ்டார்ட்டிங்கே இந்த பிளான்ட்டோட குரோத் வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ போக போக பிளான்ட் வந்து சூப்பரா வளர்ந்து வருது. 2டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு நல்லா உரம் குடுத்து கேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புழுக்கள், கம்பளி பூச்சிலாம் வந்து இந்த இலைகள வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அத மட்டும் நீங்க தடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு பிளான்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வச்சிருக்கோம். மீதி 3 பிளான்ட் வந்து நம்ம ஜாடியில வச்சிருக்கோங்க. ஆனா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வச்சிருக்கிறது பாருங்க, நல்ல செழிப்பா சூப்பரா வளர்ந்து வருது. சீக்கிரமாவும் அறுவடைக்கு வந்துருச்சு. அதாவது இது 2மே வந்து ஒரே டைம்ல தான் நான் விதை போட்டேன். இது வந்து 2 காய் நமக்கு ஹார்வெஸ்ட்க்கு தயாரா இருக்கு. ஆனா நம்ம ஜாடியில வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் குட்டி குட்டி குட்டியா நமக்கு காய் வருதுங்க. இதுதான் இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸே. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஐ பட்டன்ல நான் லிங்க் குடுக்குறேன். அதையுமே நீங்க போய் பாருங்க. கிட்ட வாங்களேன், நான் காமிக்கிறேன். இங்க பாருங்களேன். அழகா ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அழகா வெள்ளேரி பிஞ்சு மாரி இருக்குங்க. இத வந்து நம்ப ஹார்வெஸ்ட் பண்ணி பொரியலாவும் பண்ணலாம், கூட்டாவும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்ப பூசணிக்காய் பண்ணுவோம் இல்லையா? அந்த டேஸ்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் இத சாப்பிட்டு பார்த்ததில்ல. இங்க பூலாம் பாருங்க எப்படி வருது பாருங்க. இது எல்லாமே வந்து பூ தான். காயா மாறும் நமக்கு இது எல்லாமே. இது 3மே பாருங்க நான் ஜாடில தான் வச்சிருக்கேன். இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ அண்ட் கிரீன் டபுள் கலர்ல வரும். இங்க பாருங்களேன். அதாவது இங்கேயும் கிரீன் கலர் வரும். நடுவுல எல்லோ கலர் வரும். அதுதான் இத நான் வாங்கி போட்டேன். இங்க பாருங்களேன். யாரோ ஒருத்தன் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். அணிலா தான் இருக்கும். இந்த மாரி நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டனாலே அணில் வந்து மாடிக்கு நெறைய வர ஆரம்பிச்சுருவாங்க. சுகுனி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் வந்து இந்த மாரி நம்ம கட் பண்ணி தாங்க வைக்கணும். கீழ இருக்க ஸ்டெம் எல்லாமே நம்ம கட் பண்ணி வைக்கணும். இந்த 3 தொட்டிலையுமே நான் கட் பண்ணி ஃப்ரீ பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு பிளான்ட் நான் விட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்களேன். மஷ்ரூம் மாரி எவ்ளோ அழகா வளர்ந்துருக்கான் பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வாங்களேன். இங்க பாருங்க. ஒரு புழு வந்து நம்மளோட இலைகள வந்து சாப்பிட வந்திருக்கான். இங்க பாருங்க. இந்த மாரி புழுக்கள் வந்து நெறைய வரும். ஈவினிங் டைம்ல நீங்க வந்தீங்கன்னா, அத எடுத்து போட்டு நம்ம நசுக்கிடலாங்க. ஸோ நம்ம செடிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இந்த புழுக்கள நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா, எல்லா இலைகளும் என்ன பண்ணிக்கும், போய் இலைகளுக்குள்ள சுத்தி 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 ஒரு பூச்சி மாரி உட்காந்துப்பாங்க. சுகுனி செடியில குட்டி குட்டியா பூக்கள் வரும்போதே இந்த சைடு கிளைகள் எல்லாமே நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாதான் நமக்கு காய்கள் வந்து பெருக்க ஆரம்பிக்கும்.
இது நான் சும்மா வீடியோக்காக விட்டு வச்சிருந்தேன். இப்ப நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன், அழகா பைப் மாரி இருக்குல்ல. நம்ம இங்க தண்ணி விட்டா அழகா இந்த எண்டுல தண்ணி வந்து கீழ ஊத்தும் போல. அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஸ்டெம்மும் வந்து பார்க்க நல்லா ஒரு மாரி பொல பொலன்னு நல்லா இருக்குது புடிக்கிறதுக்கே. இங்க பாருங்க. நம்ம ஃப்ரீ பண்ண நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது பாருங்க. பாருங்க இந்த 2 காயிலயும் வந்து பூச்சி தாக்கம் ஏற்பட்டுருச்சு நமக்கு. ஏன்னா இந்த 2 காய் நம்ம பெரிக்காமயே வீடியோக்காக நாளைக்கு எடுக்கலாம், இன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விட்டதுனால இந்த 2 காயுமே அடிபட்டுருச்சுங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா, இங்க அடுத்து அடுத்து பூக்கள் இருக்கு பாருங்க. சூப்பரா நமக்கு வளர்ந்து வர ஆரம்பிச்சுரும். சும்மா கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன் உள்ள இப்படிதான் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன் நான் எப்படி இருக்குன்னுட்டு. இதுல எந்த ஒரு ஸ்மெல்லுமே தெரியல. பட் இத கலர் பாருங்களேன். நல்லா ஒரு ஒயிட்டு, ஒரு மேங்கோ எல்லோ, அடுத்து கீழ கிரீன். சூப்பரா இருக்குங்க அந்த கலர் பார்க்கவே. இங்க பாருங்க நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும்போது உள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்களேன். கம்பளி பூச்சி எவ்வளோ அழகா உட்காந்துக்கிட்டு அந்த கிளைய சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி இந்த பிளான்ட்ல வந்து ஒரு ஒரு இடுக்குலயும் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. இதனாலதான் நம்ம சைட்ல போற பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா வெஜிடபிளும் நமக்கு சூப்பரா காய்க்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி புழு பூச்சி ஏதாவது இருந்தாலும் நம்ம நீக்கிடலாம் அதை. இப்ப பாருங்க இந்த சைடு எல்லாமே நம்ம கிளீன் பண்ணியாச்சு. ஸோ மேல போற இலைகளை மட்டும் நம்ம விட்டாலே போதுங்க. செடியோட வேர் வந்து பாருங்க இங்க வச்ச நானு எவ்வளோ மொத்தமா வந்து வளைஞ்சு கீழே விழுந்து வளைஞ்சிருக்கு பாருங்க. ஜுகுனி வந்து எப்பவுமே இப்படிதாங்க வளரும். அதுக்குன்னு வந்து ஒரு 16 இன்ச் பாட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நல்லா வளர்ந்து வரும். இப்ப இந்த இப்ப ஏய் அம்மா சமைச்சு தரேன் வை. ம் இப்ப இந்த வெஜிடபிள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மாடி தோட்டத்துல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அறுவடை பண்றோங்க. அடுத்து இன்னொரு ஜுகுனி இருக்கு. அதையுமே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா இன்னொரு கம்பளி பூச்சி வரான். எங்கேருந்து தான் இவன் வரான்னு தெரியல. இத்தனை நாளா ஒரு பூச்சி கூட என் கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணும் போது ஒருத்தனா வந்துகிட்டே இருக்கான். இந்த வரேன். இங்க பாத்தீங்களா நானும் இவங்களும் மேட்சிங்கா இருக்கோம். நானும் எல்லோ வித் கிரீன், இவங்களும் எல்லோ வித் கிரீன். ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கவே. இன்னைக்கு நமக்கு 2 காய் கிடைச்சிருக்குங்க. இந்த 2 காயும் நமக்கு போதுமானது. இதை வச்சு நம்ம சமையல் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் வச்சிருக்குங்க. இன்னும் போக போக நிறைய அறுவடைகள்லாம் கொடுக்கும். இதை சமைச்சு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்களேன் இவங்களும் எல்லோ வித் கிரீன்ல இருக்காங்க. என்னுடைய ட்ரெஸ்ஸும் எல்லோ வித் கிரீன்ல இருக்கு. ஸோ நாங்க 2 பேருமே மேட்சிங்கா இருக்கோம் பாருங்களேன். நான் சும்மா எதார்த்தமா போட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா நாங்க 2 பேருமே மேட்ச் ஆயிட்டோம். நம்ம மாடி தோட்டத்துல அடுத்த அறுவடையில நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.